வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் தெலுங்கு படமான தெலுங்கு மற்றும் தமிழ் இரண்டும் கலந்து வெளிவந்த படமான கப்புள் ஃப்ரெண்ட்லி. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அஸ்வின் சந்திரசேகர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் சந்தோஷ் ஷோபின், மீரா வாரணாசி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. லிவிங்ஸ்டன் நடிச்சிருக்கிறாரு, யோகி பாபு எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வழக்கமான ஒரு காதல் கதை தான். ஆனால் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்து சொல்லப்பட்ட விதம் எப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு பையன், தெலுங்கு பொண்ணு, அவங்க சென்னையில் வேலை தேடுறாங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே தங்கறதுக்கும் திங்கிறதுக்கும் பணம் இல்லை. அதுக்காக அதாவது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு சென்னையில் ஓட்டிக்கிட்டு, அந்த பொண்ணு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்குது. இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து வாடகை கூட கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பைக் டாக்ஸி ஓட்டி வாடகை கட்டி சென்னையில் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு வகையில் அந்த டாக்ஸியை புக் பண்ணும்போது எதிர்ச்சியாக சந்திக்கிறாங்க. இவங்க சந்தித்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ண விதம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உருவாகுது அப்படின்னு காட்டப்பட்ட விதம் அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமாக இருந்துச்சு. அதாவது எந்த ஒரு சீனுமே சினிமாட்டிக் இல்லாமல் ஒரு யதார்த்தமாக ஒரு பையனும் ஒரு பொண்ணும் எப்படி சந்திச்சுக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது, எங்கேயுமே தங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, அந்த பையங்கூடயே சேர்ந்து தங்கறதுக்கு அந்த பொண்ணு எப்படி மனதளவில் ரெடி ஆகிறா அப்படின்னு எப்படி இந்த படத்தில் அந்த அளவுக்கு சூப்பராக காமிச்சிருக்கிறாங்க. அந்த மானசா வாரணாசி அந்த பொண்ணோட நடிப்பு ரொம்ப சூப்பராக, அதாவது எதுலேயுமே ஒரு சினிமேட்டிக்கே இல்லாத அந்த சந்தோஷ் ஷோபின் அப்படிங்கிற ஒருத்தர், இவங்க 2 பேருமே பார்க்கும்போது இவங்க எங்கேயோ பார்த்த முகம் மாதிரியே இருக்குது. இவங்களை அதாவது ஒவ்வொரு காதல் படத்துல, அதாவது காதல் கதைங்கள்ல அந்த ஹீரோயினோட முகங்கள் ஒவ்வொரு சீன்ல என்னடா இப்படி இருக்கானுங்களே, இவங்க சேர்ந்தா என்ன சேரலினா என்ன அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு உண்டாகும். ஆனா இந்த படத்துல இவங்க 2 பேர்த்தோட முகங்களுமே பார்த்த உடனே ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற முகம். அதனாலேயே இவங்களோட லவ் எந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ நீங்க நினைச்சு பாருங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அப்படியே ஒரு லிப்லாக் சீன்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த லிப்லாக் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸியாகவே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்களோட அந்யோன்யத்தை அந்த அளவுக்கு ஒரு ஜனங்க மனசுக்குள்ளே கடத்தின ஒரு சுச்சுவேஷனாக தான் அந்த சீன் அமைஞ்சுது. அதனால் இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மனசில் எங்கேஜ் ஆகிட்டாங்க. கடைசியாக இவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு காட்டின விதம், கடைசியில் ஒரு பெரிய ஒரு, அதாவது நம்ப முடியாத ஒரு கிளைமேக்ஸ் தான். இருந்தாலும் இந்த படம் அந்த கிளைமேக்ஸ்னாலேயே ரொம்ப இந்த படம் மனசில் நின்றுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி தான் இந்த படம். அஸ்வின் சந்திரசேகர் இயக்கியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி, ஒவ்வொரு லாங் ஷாட், அதாவது சிக்னலில் இருக்கிற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க பைக்கில் சுற்றுற சீன் ஆகட்டும் அப்படின்ட்டு எல்லாமே லாங்காக எடுத்து லாங் ஷாட், அதாவது சினிமேட்டிக்கே இல்லாமல் ஒரு யதார்த்தமாக ஒரு பைக்கில் எப்படி அந்த ஹாஸ்டலில் தேடுற சீன் ஆகட்டும், கடைகளில் போய் டீ குடிக்கிற சீனு, அந்த பையன் தம் அடிக்கிற சீனு, ஒரு மனசு விரக்தியில் வேலை கிடைக்காத எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உதவியினால எப்படி அப்படியே படிப்படியாக முன்னேறான், அதை காமிச்ச விதமே இந்த படத்தில் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் குடும்பமாக பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா 15+, நான் 18+னே சொல்லுவேன். அந்தளவுக்கு நிறைய லிப்லாக் சீன்கள் நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒரு மெச்சூர்டான ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவுமே பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பொண்ணு, அந்த ஹீரோயின் பொண்ணு நடித்த அந்த எடுத்துக்கிட்ட கேரக்டர், அவங்க எக்ஸ்பிரஷன் பண்ண விதம் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் அந்த பொண்ணோட நடிப்பு இருந்துச்சு. அந்த சந்தோஷ் ஷோபன் அவங்களோட நடிப்புமே, அவங்க 2 பேர்த்தோட கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமே. அதனால் இந்த படம் நான் லீனியராக தான், அதாவது போகுது ஃபர்ஸ்ட்லேருந்தே. அந்த நான் லீனியராக சொன்ன விதமும், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி படமாக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த கதை சொன்ன விதம், கடைசியாக கிளைமேக்ஸில் நடந்த ஒரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கை கொடுத்துருக்குது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு சூப்பரான, அதாவது லிவிங் ரிலேஷனை பற்றி ரொம்ப எடுத்து சொன்ன ஒரு தரமான ஒரு படம். இது ஒரு ஃபீல் குட் படம் தான் சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. மிஸ் பண்ணாத இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.